இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா இன்றைக்கி மட்டன் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். சூப்பராங்க மட்டன் கிரேவி. அதில் உருளைக்கிழங்கு போடுவேன், ஒரு 3 உருளைக்கிழங்கு போடுவேன், ஒரு 2 தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 2 வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 1 கிராம், ஜீரகம் 1 கிராம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா, ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். அது உருளைக்கிழங்குலாம் போட்டு நண்பா செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. ஸோ நான் எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஒன்று ரிக்யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சாப்பாடுலாம் நிறைய ஃபுட்டுலாம் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு நான் கொஞ்சமாக இங்கே ரூமில் ஆக்கி செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது தப்பாக நான் சொல்லியிருந்தா சாரி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஃபுட்டுலாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு உதவுங்க. நிறையா அந்த அண்ணா நிறைய பேர் நம்பர்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் இந்த மேரேஜ் டைமில் நிறைய ஃபுட்டுலாம் வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க நண்பா. ஸோ இதுதான் என்னோட மெசேஜ். அதேமாதிரி நான் 500 ரீச் ஆகிறேன், இன்னொரு 500 ரீச் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நிறைய சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுலாம். எண்ணெய் ஊற்றலைன்னா எண்ணெய் ஊற்றாமல் வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். மஸ்டர்ட் ஆயில் தான் வரும், அது ஒரு 5 ml போட்டுங்க. ஆயில் இப்போ தான் ஊற்றுறேன்னா, இவ்வளோ நேரம் ஆயிலில் ஊற்றலை. ஸோ அது ஒரு 5 ml மஸ்டர்ட் ஆயில். இது ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 10 ml ஊற்றிங்க. ஆஃபி ஆகுது. நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த கலி பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது போட்டுருவோம். அப்படியே எவ்வளோ அப்படியே வந்துடும். உருளைக்கிழங்கு 3 போட்டுக்கலாம். அப்புறம் அதோட சேர்ந்து அப்படியே வச்சுடும். நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். நம்ம இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு பாருங்கள். அதே பிடிக்குது பாருங்கள். கீழே அப்பப்போ சும்மா ஒரு 3 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி வேண்டாம். ஸோ ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். மட்டன் வச்சுருக்கேன், மட்டன் பாயில் பண்ணது. ஸோ அதை போட்டுறேன். ஒரு 1/2 கிலோ இருக்குது மட்டன் போட்டாச்சு. அது எண்ணெய் அப்படியே பிடிக்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வதங்கப்புறம் தக்காளி போட்டுருலாம். அப்படியே ஒன்றா போட்டுருவோம் அந்த மசாலாலாம். ஸோ இப்போ தக்காளி போட்டுருவோம். தக்காளியில் கொஞ்சம் இதாகட்டும். எண்ணெயில் மசாலா போட்டுடலாம். ஓகேங்க. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். அது பிடிச்சிட்டு கட்டி ஸோ இப்போ நான் மசாலா போட்டுறேன். ஸோ இது ஒரு 5 கிராம் போட்டுங்க. மல்லித்தூள் போட்டுச்சு. ஸோ மிளகாத்தூள் போட்டுங்க. அது ஒரு 5 கிராம். கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். காரம் வேணும் நமக்கு. கறிப்பொருள் போட்டுங்க. கறிப்பொருள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி லெவலில் போட்டுங்க. அவ்வளோதான். கிண்டிவிட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலா எண்ணெயில் எல்லாம் பிடிக்கணும். அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி சூப்பராக கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க. எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நான் லைட்டாக இப்போ மூடி போட்டுடலாம்.
எண்ணெய் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். ரொம்ப ரெடியாக பார்க்கலாம். கிரேவி நல்லா வேகணும். இன்னும் உருளைக்கிழங்கு வேகல பார்த்தீங்கன்னா லைட்டாக வேகணும். ஸோ இப்போ தண்ணி லைட்டாக ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஒவ்வொன்று வந்துட்டு ஒவ்வொன்று வேகல கரெக்டாக வேகணும். ஸோ கரெக்டாக ஆகிடும். சின்ன தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ முடியலாம். உப்பு இருக்கா பார்த்தீங்கன்னா உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஸோ முடியலாம். வேகட்டும். அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்சம் குக் ஆகட்டும் டைம். ஸோ நம்ம அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பராகிடுச்சு கிரேவி. அருமையாக இருக்குது. உருளைக்கிழங்குலாம் வந்திருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ ஓகே, நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ஸோ முடிய போட்டுடலாம். சூடாக இருக்குது. நண்பா சிக்கன் குழம்பு ரெடி. உருளைக்கிழங்கும் செம்மையாக போட்டிருக்கு. கறியும் பீஸும் இருக்கும் பாருங்கள். அண்டியோட போட்டிருக்கேன். இங்கே ஒரு பீஸ் கூட இருக்குது. ஸோ ஒரு பீஸ் நைட்டு டைமில் கொஞ்சமாக சாப்பிட்றேன். இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லி இன்னும் கை வச்சு தான் அடித்து உடைக்கணும் போல். ஸோ சோறை வச்சு கறி வச்சு உருளைக்கிழங்கு வெந்திருக்கு நல்லா. நெல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. வேறு லெவலாக இருக்குது. பக்காவாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோன்பா. ஸோ பாருங்கப்பா, இப்போ நண்டி தான் எடுக்கணும். இப்படி தட்டி தான் எடுக்க முடியும். செம்மையாக இருக்கு வேணும்பா. ஸோ வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜெசாக்குல்லா கேர்.